ஆயுத பூஜைக்கு முதல் நாள் காலை 11 மணி. ஐயோ நம்ம கடை இருக்கு வேண்டாம். போட்டு 2 நாள் ஆச்சு, ஒருத்தனையும் காணும். எல்லாத்தையும் ஆத்தி வைக்கிறேன். எவனாவது வரணும்னு பார்ப்போம். என்னண்ணா ஆயுத பூஜைலாம் வந்துருச்சு, கடையெல்லாம் சுத்தம் பண்ணும் போல இருக்கா? ஆள் யாராச்சும் இருக்காங்களா இல்ல வேலைக்கு சேர்ந்துக்கவா? ஏன் டீ காப்பிலாம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம இங்கே வேலைக்கு சேர்ந்தலான்னு பாக்குறியா? அடுத்த ஆயுத பூஜைக்கு நீ ஓனர் ஆகலான்னு பாக்குற. தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். குடி. ஆமா உங்க கடையில டீயை குடிச்சிட்டு உங்ககிட்டே வேலை பார்த்துட்டாலும் கிழிஞ்சு போயிடும். உன் உடம்புல நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாம் ஊறி போயிருக்குது. என் கடை டீடா. ஆமா, இந்த பில்ல ஒன்றும் குறைச்சல. போன வாரம் உங்க கடை டீயை குடிச்சிட்டு தான் ஒரே லூஸ் மோஷனா போச்சு. லூஸ் மோஷன் சும்மா சொல்லாதப்பா. 5-10 டாக்டரை கொடுத்து மாத்திரை வாங்கிட்டு முக்கி போறதுக்கு நம்ம கடை டீ எவ்வளவு ஸ்பெஷல். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சமாளிக்கிறதுக்குள்ளேயும் நான் ஆலிக்ஸா இத போடுறேன். அண்ணனுக்கு டீ சொல்லு. அண்ணனுக்கு டீ போடு. ஆயுத பூஜை இன்று இரவு 9 மணி. அண்ணா என்னண்ணே, நான் கடைக்கு டீ குடிக்க வந்தவன. தம்பி, கடையில இருக்க எல்லா பொருளுக்கும் பட்டை போட்டே ஆகணும். நீ காலையில கடைக்கு வர, சாயந்தரம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் போற. நீனும் கடையில இருக்க ப்ராப்பர்ட்டி தான். என்னண்ணே உங்களுக்கும் பட்டையா? அட காலையில கடை திறக்கும் போது வந்தோம்ப்பா, பூஜை போடுறேன் பொறி தர்றேன்னு சொல்லிட்டு ராத்திரி 9 மணி பண்ணிட்டான். இன்னும் பொட்டுதான் வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆமா, போன வருஷம் தான் பொரியும் பொட்டுகளையும் கொடுத்து ஏமாத்திட்ட. இந்த வருஷம் தான் ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி ஆயிட்டுல. பாதாம் பிஸ்தா வால்நட் எல்லாம் போட்டு நவதானிய சுண்டலாம் கூட்டினேன். ஆமா, இவர் பெரிய பிஸ்தா பீரங்கி ஏகே படிச்சு வச்சு தொழில் பண்றாரு. ஜிஎஸ்டியை குறைச்சா மட்டும் வெண்ணெய் வாங்கி தள்ளிடுவாரு. வெண்ணெய் 2 hours later. மீச்சல தீய வைக்க. ஆயுத பூஜையும் விஜயதசமியும் கொண்டாடுவது எங்கள் திருவடியே. துர்காலட்சுமி சரஸ்வதி, துர்காலட்சுமி சரஸ்வதி. பொரிய கொடுத்தாயே. 3 hours later. ஆயுத பூஜை ஏன் கொண்டாடுறோம் சொல்லு. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நீ இதுக்கு வேற போராடணுமா? நாங்க கடை கடையா போய் பொரி சுண்டல் வாங்கி திங்கிறதுக்கு தான் நீங்க ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. நாட்டுக்காக ஆயுதம் ஏந்தி போர்ல போய் ஜெயிச்சுட்டு வர வீரர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆயுதங்களுக்கும் வெற்றி திலகம் வைப்பாங்க. அப்படி கொண்டாடுறதாண்டா இந்த ஆயுத பூஜை. இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? எதுக்கு கொண்டாடுறோம்னே தெரியல. இதுல நவதானிய சுண்டல் கேக்குதோ. Many hours later. 50 50 கம்பெனி 50. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஆயுத பூஜைக்கு மறுநாள் காலை 11 மணி. என்னண்ணே, ஆயுத பூஜை முடிஞ்ச கையோட கடையை திறந்துட்ட போல் இருக்கு. தம்பி, வட்டிக்கு வாங்கி கடையை நடத்துறப்பா. எத்தனை நாள் மூடி வைக்கிறது? ஆமா, கடையை திறந்துட்டா மட்டும் நல்லா போக்குன்னு போயிரும் பாருங்க. சரி, ஒரு டீயை போடுங்க, காசு அப்புறம் தரேன். இப்பதானே கடையை திறக்கிறேன், காலங்காத்தால வந்து கடன் கேட்கிற. இதெல்லாம் ஒரு போப்பாடா. போடா போய் தொலைங்கடா. ஆட கடன் வாங்கினேன்னு காலங்காத்தாலே பட்ஜெட் தாக்கல் மாதிரி டென்ஷன் பண்ணாதீங்க. ஊரை விட்டு ஓடிட போறோம். ஊரை விட்டு ஓடி போனாதான் நிம்மதியா இருப்பேன். ஒரு டீயை போடுங்க. அப்புறம்ண்ணா, தீபாவளி வேற வருது. முறுக்கா அதிர்ஷ்டம் ஓல பக்கடன்னு இல்லாம ஸ்பெஷலா அதனா போடுறீங்களா? ஆமா, ஏன் கேக்குற? இல்லண்ணே, போன வருஷம் என் குழந்தையோட தலை தீபாவளிக்கு உங்க கடையில இருந்தான பழம் வாங்கி கொடுத்தேன். நேரமோ என்னமோ தெரியல, 2 நாள்ல டைவர்ஸ் ஆகி என் கூடயே வந்துட்டா. டைவர்ஸ் ஆயிடுச்சா? கூட வந்துட்டாளா? அட காசை விடுப்பா. உன் கொழுஞ்சால அப்பப்ப நம்ம கடை பக்கம் வர சொல்லுப்பா.
பைனாப்பிள் பக்கோடா, ஸ்ட்ராபெரி சம்சா நிறைய போட்டு தரேன். கொஞ்ச நேரத்துல நம்ம குழந்தையாக்கே அடி போட்டுருவோம் போட்டுருக்கு. கொழுந்தியா வச்சிருக்கவனுக்கு நம்ம கடையில டீ இலவசம் போர்டு போட்டுற வேண்டியதான். அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். மறந்துடாம சுண்டலு பொங்கலை தின்னதோட விடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. டீக்காரன் வைப்ஸ். வரட்டா மாமே.